வணக்கம். வெல்கம் டு வெரைட்டிஸ் வித் வீணாஸ்ரீ. இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஒன்று. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். தட் இஸ் கால்டு உருதால் அல்வா. இதுக்கு வந்து நம்ம எடுக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரு கப்பு உருதால் எடுத்துக்கிறோம். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நேராக வந்து இதை குக்கர்லேயே போட்டு ஆக்சுவலாக ஊற வச்சோன்னா ஒரு கப்பு தண்ணி ஊற்றினா போகிறோம். இப்போ நான் ஊற வைக்காமல் டைரெக்டாக போடுறேன், கழுவி போட போகிறேன். அதனால் வந்து ஒரு கப்புக்கு 3 கப்ஸ் வாட்டர் எடுத்துக்கணும். இதில் எடுத்து குக்கரில் போட்டு 3 விசில்ஸ் வர்ற வரலும் பாயில் பண்ணிக்கணும். பாயில் பண்ணிவிட்டு அடுத்தபடியாக நெக்ஸ்ட் வந்து இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். நான் வந்து ரெசிபிக்குள்ளே போகும்போது எல்லாமே காட்டுறேன். இப்போ இந்த உளுந்தை நல்லா கழுவிட்டோம். இப்போ கழுவிட்டு குக்கரில் போடுறோம். இதை இப்போ வந்து நம்ம இந்த ஒரு கப்பில் நம்ம வந்து உளுந்து எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலாக நம்ம இதை வந்து ஊற வைக்கல, அதனால் டைரெக்டாக எடுத்துக்கிட்டதுனால இதில் 3 கப்பு நம்ம தண்ணியை இதில் ஊற்றுறோம். இதை குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வர வரலும் இதை பாயில் பண்ணிக்கிறோம். பாயில் பண்ணும்போது நல்லா பாயில் ஆயிரும். பாயில் ஆன பிறகு நெக்ஸ்ட் ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து உளுந்து நல்லா வெந்துருச்சு, பாயில் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு கப்புக்கு வந்து 1.5 கப்பு வெல்லம் போடுறோம். இதில் வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சு இதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு அசோகா அல்வா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹோட்டலில் கிடைக்கும். அசோகா அல்வா, கோதுமை அல்வாலாம் இது எங்கேயுமே வந்து உங்களுக்கு ஸ்வீட் ஸ்டாலில் கூட இருக்காது. இது ஸ்பெஷல் ரெசிபி. அதனால் நீங்கள் வீட்டில் இது வந்து செய்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரம் இது வந்து ஹெல்த்தி ஃபுட்டு கூட. உளுந்துங்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு. இதை நம்ம இப்போ வந்து ஒரு வாட்டி மிக்சியில் அடிச்சுப்போம். மிக்சியில் அடித்து நைஸாக பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் போவோம். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுக்கிட்டோம், வெல்லத்தையும் உளுந்து வெந்ததையும். இப்போ வந்து நம்ம அடுத்து வாணலியை வந்து அடுப்பில் வச்சு ஒரு நெய் ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் நெய் போடுறோம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பேஸ்ட்டை வந்து வாணலியில் ஊற்றுறோம். வாணலியை ஊற்றிட்டு நல்லா கலரிட்டே இருக்க வேண்டியதான். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். அவ்வளோதான். இது நல்லா வந்து ஒன்று சேர்ற வரலும் நல்லா கிண்டணும். கிண்டிட்டோன்னா இதை நீங்கள் வந்து இது ஒரு 4 days 5 days வந்து கெடாது. இந்த ஸ்வீட்டை நீங்கள் வந்து நல்லா வச்சுட்டோட சாப்பிட்லாம். பட் இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் ஹோட்டல்ஸில் போனீங்கன்னா அசோகா அல்வா, கோதுமை அல்வா கிடைக்கும். ஆனால் இது மாதிரி ஸ்பெஷல் வெரைட்டி இது. இதனால் இந்த ரெசிபி வந்து யாருமே பண்ணுறதில்ல.
அதனால் நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, சத்துள்ள உணவு இது. அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா பபுள் வந்துட்டு வெந்துட்டு இருக்குது. நல்லா வேக விடணும் இதை. இது வந்து கன்சிஸ்டன்சி வந்து அப்படியே ரொம்ப க்ளோஸாக திக்காகிற வரலும் நல்லா பாயில் பண்ணணும். பாருங்கள், அப்படியே நல்லா கொதித்து திக்காயிட்டே வருது. கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிருச்சு, கலரும் சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ வந்து இதை வந்து நல்லா திக்காயிட்டு அப்படியே நெருங்கி வந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த ஸ்வீட் வந்து யாருமே ஸ்வீட் ஸ்டால்லாம் எங்கேயுமே விற்காது. அதனால் நீங்கள் வீட்டில் தான் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும். ரொம்ப அருமையான ரெசிபி இது. நீங்கள் தவறாமல் ட்ரை பண்ணுங்கள். இதனுடைய டைம் வந்து மினிமம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸில் முடிஞ்சிடும். அதனால் வந்து இதை வந்து ஈஸியாக வீட்டில் செய்யலாம். இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்தா உளுந்தும் வெல்லமும் நெய்யும் தான். அதனால் இது ஈஸியாக செய்யலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு இறுகிருச்சு. இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஆற வச்சு ட்ரேயில் கூட போட்டுட்டு கேக் மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். அதில் அப்படியே ஸ்பூனில் நீங்கள் அல்வா மாதிரியே இதை சர்வ் பண்ணிக்கலாம். எப்படி வேணும்னாலும் பண்ணலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து ட்ரேயில் ஊற்றி கட் பண்ணிங்கன்னா பீசஸ் வரும். அது மாதிரியும் பீசஸ் மாதிரியும் போட்டு கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே அல்வா மாதிரியோட சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூனில். அது வந்து உங்கள் விருப்பம். இப்போ நமக்கு நல்ல கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ட்ரேயில் ஊற்றிட்டு நீங்கள் கேக்காக கட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து இதை வந்து அல்வாவாகவே ட்ரை பண்ண போகிறோம். இப்போ நமக்கு வந்து உருதால் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. நீங்களும் மக்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இதை நீங்கள் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. நன்றி, வணக்கம்.